டாக்டர் சுகன்யா அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் பிஹெச்டி முடிச்சிருக்கேன். ஸோ கேன்சர் ரிலேட்டடாகவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இளைஞர் கருத்தரங்கில் கேன்சரை பற்றி பேச வந்திருக்கேன். ஸோ இதில் என்னென்னா, ஒரு ஆரோக்கியமாக இருக்கும்போது தான் இளைஞர்கள் எல்லாருமே முன்னேற்ற பாதையில் போக முடியும். ஸோ ஆரோக்கியத்துக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேன்சர் நிறைய இடத்துல பரவிட்டு நிறைய இடத்துல இருக்குது பரவலாக பார்க்க போனால். ஸோ இப்போ ஏன் இதை பற்றி பேசுகிறோம், இதனோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ இறப்புக்கு உலகத்தில் நடக்கிற இறப்புகளில் லீடிங் காஸ், அதாவது ஒரு முக்கியமான காரணியாக இருக்கிறது கேன்சர். 10 மில்லியன் இறப்புகள் ஒரு வருஷத்தில் 10 மில்லியன் இறப்புகள் உலகளவான நிலையில் நடந்துட்டுருக்கு, கேன்சரால் நடக்குது. ஸோ அந்த கேன்சர் நோயால், புற்றுநோயால் என்ன பாதிப்பு, உடல் அளவில் அந்த பேஷண்ட்ஸ் பாதிக்கப்படுறதை தாண்டி மனசளவுலையும் பொருளாதார ரீதியாகவும் மிகவும் அந்த பேஷண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்களோட குடும்பத்தினரும் பாதிக்கப்படுகிறார்கள். ஸோ இந்த நோய் வரப்போது உடல் ரீதியான பாதிப்புகள் மிக அதிகம். ஸோ இந்த உடல் பாதிப்பை தாண்டி அவங்களுக்கு கொடுக்கப்படும் ட்ரீட்மெண்ட்ஸ், அதாவது கீமோதெரப்பி, ரேடியேஷன் தெரப்பி, அது மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, அதுவும் கடினமானதாக உள்ளது. ஸோ அவங்க அந்த கேன்சர் நோய் வந்த பிறகு அவங்களோட பாதை மிகவும் கடினமானதாக இருக்கிறது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த புற்றுநோய் ஏன் வருது, இதை தடுக்க முடியுமா, இதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயம் இருக்குது, அதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். புற்றுநோய் வருவதற்கான காரணம் என்னென்னா, நம்ம உடம்புல இருக்க செல்கள் என்று சொல்லக்கூடிய உயிரணுக்கள் ஒரு செல்லு 2 ஆகிறதோ 2 4 ஆகிறதோ இந்த மாதிரி வளர்ந்துட்டே வர்றது ஒரு நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஆனால் சில சமயங்கள் இது ஒரு கட்டுக்கோப்பாக நம்ம உடம்புல இது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். ஆனால் அந்த கட்டுப்பாட்டை மீறி அது சில நேரங்களில் தகர்க்கப்பட்டு என்ன ஆகுதுன்னா, எல்லாமே வளர்ச்சி அடைந்து அது புற்றாக மாறுகின்றது. அதுவே புற்றுநோய்.